ஹாய் ஹலோடா. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். ஸோ இது ஒரு ஓல்டு எஃப்எஃப் தான், அகைன் நான் போடுறேன். ஸோ அதில் இருக்க எல்லா வைப்புமே இதில் இருக்கும். நான் அதில் எதுவுமே வந்துட்டு ஹைட் பண்ண போகிறதுலாம் கிடையாதுடா. இட்ஸ் அ ஹாட் ஸ்டாண்ட். கேட்குறீங்கன்னா கேளுங்க. அண்ட் ஓகேடா, இன்ட்ரோ பார்த்து ஸ்டேட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் பேர் ஐஸ்வர்யா, இங்கே 23 இயர்ஸ் ஓல்டு, ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு அயர் வீட்டு பொண்ணு, ஒரு நார்மலான மெச்சூர்டான கேர்ள் மாதிரி இருப்பீங்க. அண்ட் நீங்கள் ரொம்பவே அழகாக இருப்பீங்க. ஸோ அப்படியே ஜேகே, அவர் 18 இயர்ஸ் ஓல்டு, அவர் 12th படிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலி அவர் 20, ஆனால் ஜேகே ஒரு ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கனால அவர் 18 சொல்லிட்டு ஏமாற்றிட்டுருக்காரு. ஜேகேக்கு எல்லா பழக்கமுமே இருக்குது. அண்ட் ஜேகே ரொம்ப சின்சியராக உங்களை லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாங், டேயாங், ஜிமன். ஸோ ஜேகே ஸ்டார்டிங்லேயே நான் ரொம்ப ஹைப் பண்ண விரும்பலை. ஸ்டோரி போக போக உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஓகேடா. ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரயில்வே கேட் தான் காட்டுறாங்க. ஸோ அந்த ரயில்வே கேட்டுக்கு நடுவில் ஒரு கார் போட்டுட்டு ஜேகே ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், பட்டன் போடாமல் அப்படியே ஒரு சீட்டில் சாஞ்சிட்டு செம்மையாக குடிக்கிறாரு. ஸோ கரெக்டாக ஒரு கால் வருது. ஸோ ஜேகே அப்படியே எடுத்துகிட்டு, ஓ நேடா மச்சான், ட்ரெயின் வந்துட்டுருக்கு, ரெடி தானே? ஆமாம், எப்படா ஸ்டாப் பண்ண போகிறீங்க? அதெல்லாம் பார்த்துக்குறோம், எங்கே வந்துடுச்சு? நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் கரெக்டாக வந்துடுச்சு மச்சான், இன்னும் கொஞ்சம் தான் மச்சான், 5 minutes வந்துடும். இவ்வளோ நேரம்டா பொருளோட வெயிட் பண்ணுறது, சீக்கிரம்டா. தலைக்கு உங்களெல்லாம் அனுப்ப வேணா சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நீ ரொம்ப கெஞ்சி கேட்குறேன்னு ஒன்று அனுப்பியிருக்கேன் மச்சான். என்ன நான் மட்டும் என்ன எவ்வளோ நாளைக்கு சொப்பு ஜாமான் பிடிச்சி விளாட்றது? பற்றியாக பிடிச்சி விளாட வேணாம். தலைக்கு தெரிஞ்சால் என்னாவும் தெரியும்ல. அந்த மீட்டிங்கில் என்ன சின்ன பையலாம் பேச வரேன்னு சொன்னால இந்த அவன் பேசுகிறேன், அவன் கேட்கட்டும். நீ சித்தாண்டா மச்சான், கோவம் புரியுது, பார்த்துடா. அதெல்லாம் பேசாத. நீ வந்துட்டானா இல்லையா? வந்துட்டான்டா, ரெடியாக இருங்கடா மயிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கன் எடுக்கிறாரு. மச்சான் வந்துட்டானாண்டா, ரெடியாக இருங்கடா. ஸோ ஜிமின் அப்படியே மூஞ்சியில் கச்சி போட்டு தூங்கிட்டு இருக்காரு. இந்த சைட் டயாங் லோட் பண்ணிகிட்டு இருக்காரு. நாடா இவன் இன்னும் தூங்கின்னு இருக்கிறான். அவனை எழுப்புங்கடா. ஜேகே, இவனெல்லாம் எழுப்பவே முடியாது மச்சான், 2 பீர் உள்ளே போயிடுச்சா எழுப்ப மாட்டானேடா, எழுப்பி கூட்டுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கார்லேருந்து இறங்குறாரு. மச்சான் மச்சான் எந்திர்றா, எந்திர்றா. சும்மா சாவடிக்காதீங்கடா, ஏன்டா 2 பேர் தூங்க விட்றாங்களா? டைம் ஆச்சுடா, போட வேணாமா, எந்திர்றா மயிறு. வேறு ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகிற மாதிரி போட வேணாமா என்டேண்டாயிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவரை கண்ணெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வராரு. ஸோ கரெக்டாக ட்ரெயின் நின்றுது. ஸோ ஜேகே, ஜிமின், டயாங் அப்படியே போகிறாங்க நடந்து. மச்சான் நீ போய் அந்த டிரைவரை பார்த்துக்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ ஜிமின் அப்படியே டிரைவர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு சும்மா நிற்கிறாரு. யாரா நீங்கள் காரை முன்னாடி போட்டுட்டு இப்போ மட்டும் நான் போலீஸ்க்கு கால் பண்ண என்ன தெரியும்ல? அதுதானே நான் வந்துருக்கிறேன், கால் பண்ணு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுக்கிறாரு. ஸோ அந்த டிரைவர் அப்படியே மிரண்டுறாரு. பண்ணுற நீ பண்ணு வரட்டும். ஸோ ஜேகே கரெக்டாக உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அங்கே ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்கு, அதை ஓப்பன் பண்ணால் அதில் ஒருத்தர் கையில் மல்லிப்பூலாம் கட்டிட்டு எதுக்கோ ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ இதை பார்த்து ஜேகே அப்படியே டேங்க பார்த்து சிரிச்சிட்டு, மச்சான் என்னடா கையில் மல்லிப்பூலாம் கட்டிடுறான் அதானே அப்படின்னு சொல்லிட்டு டேங்க உள்ளே பார்க்குறாரு. இவன் பல்லாதுக்கான ரெடி ஆகிட்டு இருக்கான் மச்சான், ஆனால் இப்போ பல்லானது பண்ணுறதுக்கு அவனுக்கு குஞ்சு இருக்காதேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாரு. என்னடா வெட்டு தானே இருக்காதுல? யாரா நீங்கள்? என்னடா மச்சான் என்ன யாருன்னு கேட்குறான். அல்லா பாரு, இந்த மூஞ்சியை நான் இல்லை உனக்கு. யாரா நீங்களா? அன்றைக்கி தலை முன்னாடியே பார்த்து என்ன பொடி பையன் நீ சொல்ல, நான் பார்த்து பொடி பையன் நீ சொன்னது கூட பிரச்சனை இல்லை. இவன்லாம் என்ன பண்ண போகிறான்னு கேட்டில, பண்ணி காட்டட்டாடா. இங்கே பாரு, வேணாம், நான் என்ன வேணா தந்துடுறேன், இது வேணாம். எது வேணாம்? என்னடா சொல்கிறான் இவன்? நான் வேணா தரேன்டா, வேணாம் விட்டுரு, எவ்வளோ கோடி நீ செக்கல்து, வேணாம். நான் வேணா தெரியுனா அங்கே பொண்ணு போதுமா?
அவள் பொண்டாட்டியும் கேள்றா. ஆமாம், என் மச்சான் எனக்கு பொண்ணு மட்டும் பார்த்தாதான் அவன் பொண்டாட்டியும் கொடு. ஏய், நான் சீரியஸாக பேசுகிறேன், உனக்கு என்ன வருமோ தந்துடுறேன்னு விட்டுரு. என்னடா அப்படியே சோறு போட்டு படிப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுத்து உட்காந்துருக்க தலைக்க துரோகம் பண்ண சொல்கிறியா? அவர் என்ன போடுன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை என்கிட்ட ஒப்பிடிச்சிருக்காரா இல்லையா? அவர் நான் நன்மையாக நடந்துக்க வேணாம் சொல்லு. அது என்ன மச்சான் என்ன சொல்லுவாங்க அது? விசுவாசம்டா. அந்த வாசமாக நடந்துக்க வேணாம். அதனால் செத்துரு, ஜாலியாக முடிச்சிட்டீல அவ கூட செத்துரு, ஜாலியாக சார். வேணாம், நான் மச்சான் வேணாங்கிறான். வேணான்டா மட்டும் நான் போடாமல் இருந்துட போறேன்னா என்ன வேணா? ஏய் போட்டுதான் மச்சான், டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு வேற. ஆமாம் மச்சான், ஆள் வேற பார்க்கணும்ல. சரிடா செத்துரு, டைம் ஆச்சுண்ணா. எனக்கு கொண்டேனா பின்னாடி பெருசாக அனுபவிப்பேடா. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு கொண்ட நீ தினமும் சாகிற மாதிரியான நிலமெல்லாம் உனக்கு வரும். நான் வெயிட் பண்ணுறேன், மொத்தம் வரட்டோண்ணா. சோச்சோ டைம் ஆச்சு நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லிப்ஸ் பைட் பண்ணிட்டு செம்மையாக ஷூட் பண்ணுறாரு. மச்சான் ஃபஸ்ட்டு மேட்ரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சர்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. சரி என்ன கிளம்புமா, இன்னும் 2 ஆள் வேறு வந்துருக்குண்டா, கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் அந்த பொண்ணுங்க பார்க்குறாரு ஜேகே. அந்த பொண்ணுங்கெல்லாம் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு நிற்கிது. இதேண்டா நெளிஞ்சிட்டு நிற்கிது, உன்னை பார்த்து வைக்கமா மச்சான், உன்னை பார்த்தா அந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது. அதுக்குன்னு இப்போ தான்டா இவன் கூட இருந்துச்சு, அது இல்லாட்டி என்ன பார்த்து நெளிரா? உன்னை பார்த்தா எனக்கே மூடாகுது, அவளுக்கு மூடாவாதா? உன் கிண்டல் மயிருக்கு ஒரு அளவே இல்லையா? ஏன் மச்சான் அடிக்கடி வானவில் மாதிரி பண்ணுற? நான் எங்கடா பண்ணுறேன், ஊரில் உள்ளவங்களாம் அப்படி தானே சொல்கிறாங்க. ஒருத்தா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. சரி வா கிளம்பலாம், டைம் ஆச்சு. உங்கள் ஷர்ட்டை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சிட்டே ஒரு பொண்ணு ஜேகே ஷர்ட் எடுத்து கொடுக்குறா. ஸோ ஜேகே அப்படி ஃபாஸ்ட்டாக வாங்கிட்டு சரி ஐயோ டாலுமா தவிர எவ்வளோயும் போக மாடு. ஐயோ கருமுச்சி வாடா போகலாம். ஜிமினே வாமாமே போகலாம். முடிஞ்சாடா, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? ரொம்ப நேரமாக சும்மா பசிச்சு, அதான் அவன் ஏதோ வச்சுருந்தான் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வெட்டிக்கிட்டு இருந்தேன். ரவுடிசமாடா பண்ணுறேன் நீனு. வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாயிலையே புல்லட் வச்சுட்டு அகெயின் லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே இந்த சைடு நீங்கள் நல்லா பாத் பண்ணிவிட்டு ஒரு அழகான ப்ளூ கலர் சாரீ அப்படியே சாமி ரூம் நின்று ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க. பெருமாளே, இந்த ஜேகே ஜிமின் ஹாங் டேங்கெல்லாம் நான் பாஸ் பண்ண வச்சிடலன்னு பார்த்தா எப்படியும் முடிய மாட்டுது. இதெல்லாம் ஊர் போர்க்கிட்டே இருக்கு. எப்படியாவது இந்த வாட்டி பாஸ் பண்ண வச்சிடணும் நான் நம்புகிறேன். அதனால் சவால்லாம் விட்டு வந்திருக்கேன், நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொறுக்கிங்களும் நல்லா படிக்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்பேக்லாம் போட்டு கிளம்புறீங்க. ஹே ஹபிட்டா குஜடாம்பால் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி சாரா கத்துறா. என்னடி அது பேர் ஹபிட்டா குஜடாம்பால்னு? நான் சொல்லலைப்பா, ஸ்கூலில் எல்லாரும் அக்காவை அப்படி தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கோவப்பட்டு அகெயின் வந்து அது ஒன்றும் இல்லைப்பா, சாராக்கு அடிக்கடி இப்படி தான் திமிர் ஏறி போயிடும். ஸ்கூலுக்கு என்ன விளையாடி நீ இன்னும்? நான் என்ன பண்ணேன்? ஜேகே அண்ணெல்லாம் நான் அப்படி தானே கூப்பிடுறாங்க. அவன் கூப்பிட்டா நீ கூப்பிடுவியா? வாயை உடச்சிருவான் உனக்கு. போய் கிளம்பு போ. என்ன திட்டுற போனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரீட் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. இந்த பொறுக்கினால எல்லாரும் என்ன திட்டுறாங்க. இவகிட்ட சொல்லணும் மேம்னே கூப்பிடுன்னு. சரி எப்படி கூப்பிட்டாலும் படிச்சிருவான்னு நினச்சா படிக்கவும் மாட்டான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. இவகிட்ட எனக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும் இப்படி கூப்பிடாதன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜேக்கு இந்த சைடு செம்ம ஃபாஸ்ட்டாக ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், அவர் யூனிஃபார்ம் போட்டு பைக்கில் ஏறி உட்காராரு. ஸோ இந்த சைடு ஜிமின்னு டக்குன்னு வாடா. மச்சான் இருறா ஃபேண்டு போட்டுக்கிறேன். வான்ட்டேன். இன்னும் பறகாத என்ன டால் ஒன்றும் பறந்துடாது. டாலை பற்றியா பேசினது இவன்? சரிப்பா நான் அதுவும் பேசல, இரு வரேன். ஃபேண்டை போட்டு வந்து தொலைண்டா மயிரே, டைம் ஆச்சுடா இரா போட்டுருந்தாண்டா அப்படின்னு சொல்கிற காட்டியும் ஜிமின்க்கு ஜிப் மாட்டிது.
ஏ வாடா மச்சான், மாட்டிக்கிச்சு மச்சான். மாட்டிக்கிச்சா? என்னடா மாட்டிக்கிச்சு? மரம் மாட்டிக்கிச்சுடா. உத்த அப்படி வரல கே வெட்ட போகிறேன் இப்போ. மச்சான் முல்லை மச்சான், ஃப்ரெண்டு உயிரை விட லவ் முக்கியமாடா. அப்படியே சாவல நான் போகிறேன். இரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உட்கார்றாரு. அப்படியே ஃபாஸ்ட்டாக வண்டி கிளம்புது. டேங்கையும் பிக்கப் பண்ண மச்சான், டேங் வீட்டுக்கு வண்டி வர்றா. ஏன் அவன் அவனுக்கு வர தெரியாதா? வண்டி மாரிலாம் வச்சுருக்கான்ல. ஃப்ரெண்டுடா என்ன அளவு உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்ம டென்ஷனில் ஓட்டிகிட்டு இருக்காரு. என் ஆள் வந்துருங்கடா, ஒத்த பார்க்க உரியலாடா மயிராண்டிகளா, கிளம்பவும் மாட்டேன் என்ன பான்பில்லடா. என்ன மச்சா பேருந்து அண்ணே அப்படி தாண்டா சொல்லுவேன். என்ன அப்படி தாண்டா சொல்லுவேன். நிப்பாட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் நிப்பாட்டிட்டு 3 பேர் ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க கிளாஸ்க்கு. ஓடி வந்து ஒன்றா நின்று 3 பேர் ஒரே டோனில் ஐ கடின் மேம். ஸோ கரெக்டாக அந்த மேம் அப்படியே சிலிப்பிட்டு பார்க்குது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நேரம் ஆச்சு? நீங்கள் 3 பேர் எப்போ வரீங்க? அது இல்லை மேம், போகிற வழியில் ஜிமினுக்கு மரம் மாட்டிக்கிச்சு. சும்மாறா. நீங்கள் என்ன ரீசன் சொன்னாலும் இன்றைக்கி நான் உங்களை உள்ளே எடுக்க மாட்டேன். ஜேகே நீ இனிமே அப்படி பண்ணுற? நான் எவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட் நினச்சேன். மச்சான் வேறு வழி இல்லை, நீ மட்டும்தான் எங்களை உள்ள சேர்க்க முடியும். ஜேகே ப்ளீஸ்டா, காலைல உள்ளுறண்டா. இவ்வளோலாம் சமாளிக்கணுமாடா? அவன் பேச்சுக்கு மட்டும் தானே மயங்குவா. கமான் மச்சான் ப்ளீஸ் மச்சான். ஐயோ மேடம். ஸோ அந்த மேம் அப்படி கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புது. என்ன மேடம் என் மேலே கோவமா உங்களுக்கு? இல்லை ஜேகே, அது என்னதான் இருந்தாலும் கிளாஸ்க்கு லேட்டா. மேம் இந்த சாரியில் நீங்கள் பக்காவாக இருக்கீங்க மேம். இந்த நயன்தாரா அந்த பில்லா படத்தில் வர போட்டிருப்பாளே அந்த ப்ளவுஸே அதானே மேடம் இது? சிலுக்காக இருக்கீங்க மேடம். ஜேகே நீ போ. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். நீங்கள் இல்லைங்கடா, நான் ஜேகே மேடம் தான் போக சொன்னேன். மச்சான் சொல்லு மச்சான். மேம் நம்ம பசங்க அப்புறமாட்டி நீ ஸ்டாஃப் ரூம்பா உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டேங்கில் உள்ளே போகிறாங்க. ஸோ அப்படியே பிரேக் டைம் ஆகுது. ஜேகே டேயாங் ஜிமின் அப்படியே வெளியே நின்று ஜேகே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னடா டால் இன்னைக்கு காணோம், வேடா போயிருப்பாவ, வெள்ளு கூட அடிக்கலை, பதில் குட்டி கொண்டாங்க ஓடிட்டு தெரியும். காலையில் இருந்து டாலுமா பழாமல் மனசே வலிக்குதுடா. மனசா வலிக்குது, நான் வேற என்னமோ வலிக்குன்னு நினச்சேனே. அந்த மாதிரி காய்ச்சி ஏடா நீ ஆய பொருடா ஆள் வரும், ரொம்ப இல்லையாத மச்சான். ஸோ இந்த சைட் ஸ்டாஃப் ரூமில் நீங்கள் உட்காந்துட்டு எங்கே தான் போச்சு இந்த 3 இன்றைக்கும் வரலையா? 4 டேஸாக வரல, இன்றைக்கி எங்கே போச்சு? இதை நான் எப்படி பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுனே தெரியலையே. இவ்வளோ காலமாக இங்கேயே உட்காந்துருக்கோம். ஐயோ பெல் அடிச்சிருச்சா, நெக்ஸ்ட் கிளாஸ் போகணும். எப்படியும் பிரேக்கில் நிற்கும், நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் புக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டாக ஜேகே இந்த சைட் குழம்பிகிட்ருக்காரு. இங்கே மச்சான் எனக்கு டென்ஷன் ஆகுதுடா, அவ்வளோ பார்க்காம எனக்கு இருக்கே முடியல மச்சான். மானங்கட்ட மனசுடா. பார் வருது ஒன்றாள் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ ஜேகே ஸ்லோவாக ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே புக்கை ஹோல்ட் பண்ணிட்டு ஜேகே நிற்கிற பார்த்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு டென்ஷன், அப்படியே ஜேகே கண்டுக்காமல் முன்னாடி கிராஸ் பண்ணி போகிறீங்க. ஸோ ஜேகே அங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் கோவமாக திரும்பி பார்க்குறீங்க. வீடியோ விஜனா பாரு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் செம்ம டென்ஷனில் போகிறீங்க. அறிவு இருக்கா அவனுக்கு? அறிவு இருக்கா ஜேகே? என்ன மேம் இப்படி கேட்குறீங்க? அறிவு இல்லாமையா பின்னாடியே வராங்க? புரியல, என்ன சொன்ன? அறிவு இல்லாமையா நீங்கள் சொல்லி தந்ததெல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு வரேன் நான். சார் நல்லா கிழிச்சிங்க. ஏண்டா எங்கே போயிருந்த? காலையில் நான் கிளாஸில் வரும்போது எந்த பொறுக்கையும் இல்லையே. எங்கே போனீங்க 3 பேரும்?
மேம் அது நாங்கள் அது ஐயோயோ ஜிமின் மச்சானுக்கு டேய் ஓத்தா நீ என்ன இழுக்காத வாய் முடிடு. உன்னை பொறுக்கி எப்படி சொல்ல போகிறது கிடையாது. எப்படியே போங்க, எனக்கு என்ன விட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் 3 பேரை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகலான்னு. அதுக்கு 3 பேர் கோஆப்ரேட் பண்ணுறியா? நல்லா தானே மேம் கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அவர் செஸ்ட்டு ஒரு மாதிரி தடவுறாரு. ஜேகே கையெடு, போதும் விளையாட்டு, நான் சொல்கிற சீரியஸாக கேளு. ஸோ ஜேகே அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. புரிஞ்சு மச்சான். அண்ணாண்டே நிலா வேற போகுது. நிலா, இப்படி வரேன். டேய் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னடா ஆகுறது? வாங்க மேம், அவளே ஒத்துக்குனா அவள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டு என்ன. டேய் மச்சான் நானும் வரேன்டா. டேய் நான் யாரை பார்க்க போகிறேன் மச்சான்? டேய் ஆள் கூட ஒரு ஆள் வரும்ல, அது எனக்கு. சரிவா போவோம். இப்போ ஜேகே நீங்களும் மட்டும் நிற்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே வாலில் சாஞ்சு உங்களை குனிஞ்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே நிமிந்து ஜேகே பார்த்து, ஜேகே சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ இந்த வாட்டி நல்ல ஸ்கோர் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போக முடியும். நானே என்னோட எனர்ஜி எல்லாம் போடுறேன் உன் மேலே, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? நான் அவ்வளோ வருஷமாக கேட்டுட்ருக்கேன் உன்கிட்ட. நான் அவ்வளோ வருஷமாடி பின்னாடியே சுற்றுறது என்னால் புரிஞ்சுக்க முடியுதா? ஐ லவ் யூ சொன்னாலும் வயசு மாதிரி வச்சு நொட்டுவேன் சொல்லிட்டு தான் என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சு அழுதுட்ருக்கேன். எப்படி என்கிட்ட வருவேன்? உன்னை கிட்ட இருந்து தூரத்தில் பார்க்குற மாதிரி நெஞ்சலாம் வலிக்குது. நீ எனக்கு வேணும்டி, புரிஞ்சுக்கடி. கண்ணை பாரு, எவ்வளவு தெரியல அவனுக்கு. இவ்வளோ வருஷமா பின்னாடி நாய் மாதிரி சுற்றுற ஜேகே தெரியல அவனுக்கு. புரியுதா இல்லையாடி? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கடி. அப்படியே உன்னை பிடிச்சி கிஸ் அடிச்சு எவ்வளோ லவ் உன் மேலே காட்டணும் போல இருக்கோண்ணா. ஜேகே புரியுதா இல்லையா? புரியுது மேடம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிறேன். உங்ககிட்ட தானே இருக்கேன். சரி நான் போகிறேன். மேடம் இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு போகலாம்ல, என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு. இது வேறையா சார்? முதல்ல படிங்க, அப்புறமா படிக்க தான் செய்யணும். என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு பாவமாக இருக்குது, ரொம்ப திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி சிரிக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஓகே அப்படியே விஜயராம்பால் படிச்சுட்டா போச்சு அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி போயிடுறீங்க. பார்த்தா மட்டும்தான்டா என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மாதிரிலாம் மண்ணா போயிடுது. எப்படி என்கிட்ட வருவ டாலே? என்னோட ஏக்கம்லாம் இப்போ அவளுக்கு புரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆகுது. ஸோ ஜேகே டேயாங் ஜிமின்லாம் உட்காந்து செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு கேம்ப் மாதிரி இருக்குது. அச்சா பாரா என்னடா இந்த நிலாவை பாரு. எல்லாம் ஏன்டா? மூடுறாவன. சும்மாறா. நிலா ஃபுல்லா என் ஆளு தான்டா. இவ்வளோ அழகு அது. வந்தோடனே செக்கி அது பண்ணிட்டியா இது பண்ணிட்டியா சில பிச்சை கேட்க மாட்டியா? நீ உனக்காடி சப்போர்ட் பண்ணுறல, நீ அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஐயா தேவதையே, ஆண்டி சாவடிக்கிற. அவளை பார்க்க நிலவு கூட்டிகிட்டே போதும் மச்சான். அவத்தா எவ்வளவுமே ஆனா அவன் மட்டும் போதும் அப்படின்னு மனசுலாம் துடிக்குதுடா. அது கண்ணு பார்க்கும்போது ஐயோ உலகத்தையே மறந்துடலாம் போல இருக்கு. அது மூக்கு செதுக்கி வச்ச சிலடா, நல்லா தயிராக சாப்பிட்டு வளர்ந்துருவோம் குட்டி. என்ன சிக்கன்லாம் சாப்பிடாதுல அது எனக்கு மட்டும்தான்டா, எனக்கு மட்டும்தான், வேறு ஒன்றுக்கும் கிடையாது. அது எந்த மட்டும்தான். வேறு அவகிட்டையாவது பாணிடுவா போயிடுவாள் அவ. உனக்கு இதை விட்டால் என்னடா தெரியும்? நைட்டு ஃபுல்லாக நல்லா குடிச்சிட்டு உடம்புவ, காலையில் அவளை பார்த்தா நல்லா மேடம்னு வலிவ. அதுக்கு மேலே உன்னால் எதுவும் பேச முடியாது மச்சான். ஏன்னா நீ போய் ஐ லவ் யூன்னு சொன்னீன்னா அவள் போடா தம்பின்னு பற்றி விட்டுருவா. அதான் சீமாக நடுக்க போகுது. இதுக்கு ஏன் மச்சான் அவ்வளோ சீனு அப்படின்னு ஒன்று ஜேகேக்கு ட்ரிகர் ஆயிடுது. ஸோ அப்படியே டயங்க பார்க்குறாரு. பார்த்தா எனக்கு பயமா?
ஆமாம் மச்சான், உனக்கு தான் பயங்கிறேன். தான் கை காலெலாம் உதறுதே உனக்கு அவகிட்ட லவ் சொல்ல போனா. மச்சான் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க நீ. நான் பேசலாம் மச்சான், உண்மையை தான் சொல்கிறேன். உனக்கு உதறல சொல்லு, கை காலெலாம் உண்மையிலே உனக்கு உதறல அவகிட்ட போனா. தா அது என்னதுடா, அது எப்படிடா நீ சொல்லலாம்? நீ லவ்வே சொல்ல, நீ எப்படி லவ் சொன்னாலும் நோ தான் சொல்ல போகுது. இது ஏன் மச்சான் அவ்வளோ சீனு? ஸோ ஜேகே செம்ம ட்ரிகரில் அப்படியே ஃபுல்லாக குடிச்சிட்டு, ஒரு வேளை நான் லவ் சொல்லி அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், நான் என்னடா பண்ணுவேன்? ஒத்தா இப்போ சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் உங்களை சேர்த்து வைக்கிறது நானாக தான் இருப்பேன். ஒரு வேளை நோ சொல்லிட்டானா நீ அந்த புள்ள பக்கமே போகக்கூடாது, ஓகேவா? நான் என்ன கிளி கிழிச்சாலும் வாங்கிக்கணும். பார்த்துலாம்டா, நாளைக்கே நான் லவ் சொல்கிறேன், நாலுமா ஒத்துக்க வைக்கிறேன். அது கண்டிப்பாக ஒத்துக்கும், அது என் ஃபீலிங்ஸ் புரியும், அது கண்டிப்பாக ஒத்துக்கண்டா. சான்ஸே இல்லைடா. மச்சான் அவனை வாயை மூட்டு சொல்லி, டென்ஷன் ஆனால் என்ன பண்ணுன்னு தெரியாது. சான்ஸ் இல்லை மச்சான், நடக்காத விஷயத்துலாம் நான்லாம் நினச்சி பார்க்க மாட்டேன். ஸோ டேங்க அப்படி சொன்னதும் ஜேகேக்குள்ள ஒரு பயம், அப்படியே செம்ம டென்ஷனில் எழுந்திரிச்சு அதை கையில் உள்ள பாட்டிலை கீழே போட்டு உடைக்கிறாரு. நாளைக்கு டாலுமாக என்ன ஓகே சொல்ல வைக்கிறேன், அதுக்கப்புறம் இருக்கடா ஒத்தவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஒரு ரோப் எடுத்து அவர் கையில் கட்டிட்டு அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பெட்லேயே லை ஆகிறாரு. ஸோ அப்படியே ஒரு டிம்மி ஐஸில் பக்கத்தில் பார்க்குறாரு. ஸோ அந்த டேபிளில் ஒரு கர்ச்சீஃப் இருக்கும், சின்ன ரோஸ் போட்டாப்பில். ஜேகே ஏன் இப்படி வேர்க்குது, இந்த பொடி தடிச்சுக்கோ. வேணாம் வீடு பரவாயில்ல, இந்த பொடி தடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை எடுத்து அப்படியே ஜேகே ஸ்மெல் பண்ணுறாரு. ஜேகே படிக்கிறே இல்லையா நீ? ஜேகே நான் சொல்கிறத கேட்க மாட்டியா? ஜேகேங்க வா, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இங்கே பாரு, இதுக்கு மேலே இப்படி பண்ணினா ஜேகே. ஜேகே சாரி பிடிக்காத, அது கெட்ட பழக்கம். சொல்கிறது கேளு ஜேகே, நீ போ, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன். ஸோ அதெல்லாம் ஜேகே மைண்டில் ஓடிட்டே இருக்கு. டாலு சாடிக்காத டாலு, நாளைக்கு ஓகே சொல்லி எடுத்துக்காடி, இல்லாமல் இருக்க முடியாது டாலு. டாலு சாவடிக்காதடி, சாவடிக்காதடி. ஐ லவ் யூ டாலு, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டாலு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேனால் முடியல உங்கள் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண. ஓகேடா, இந்த பாடியை முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். ஐ ஹோப் நெக்ஸ்ட் பார்ட் இதை விட நல்லா கொடுப்பேன் நான் நினைக்கிறேன். இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சாலான்னு சொல்லுங்கள். அப்போ நெக்ஸ்ட் பார்ட் அதை பொறுத்து அதுக்கு ஏற்றாப்புல கொடுக்கலாமா இல்லை கொஞ்சம் இன்னும் ஹெவியாக கொடுக்கலாமான்னு இருக்குது. ஓகேடா, லவ் யூ, பபாய். ஏற்கனவே கேட்டது தான், ஸோ உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஃபீல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் போக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பபாய்.